கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறேன். இன்னைக்கு அதிக நேரத்துல கன்ஃபியூஷன், நம்மளுடைய வாழ்க்கையில குழப்பங்கள். இன்னைக்கு தேசத்துல ஒரு பக்கம் குழப்பம், யுத்தம் இன்னைக்கு நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது திருப்பி நடக்குமா நடக்காதா? இன்னைக்கு குறைவுகள் ஒரு பக்கத்துல குழப்பம். என்ன எப்போ எதெல்லாம் விலைவாசி உயரும் ஏறும் என்று ஒரு குழப்பம், கன்ஃபியூஷன். அதுவும் குறிப்பா இந்திய தேசத்துல பல மாநிலத்துல யார் வருவாங்க, எவங்க வருவாங்கன்னு ஒரு சில குழப்பங்கள். யாருக்கு போடணும் யாருக்கு போடக்கூடாதுன்னு ஒரு குழப்பங்கள். இதெல்லாம் நம்ம குழம்பி போய் நம்மளுடைய பிரயாணத்துல நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனா இந்த குழப்பத்துக்கெல்லாம் தீர்வானவர் ஒருவர் உண்டு. அவர் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர். அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவர் அவருடைய குழப்பங்களுக்கெல்லாம் எப்படி பதில் தருவார்னா, அவரை தேடும் பொழுது, அவரை அறியும் பொழுது அவர் பதில் தருவார். அவரை நோக்கி பார்க்கும் போது அவர் பதில் தருவார். இன்னைக்கு நிறைய குழப்பங்கள்ல நிறைய மனுஷர்களை பார்த்து ஆலோசிக்கிறோம், நிறைய மனுஷருடைய ஆலோசனைகளை கேட்டுக்கொள்கிறோம். ஆனா எல்லா மனுஷருடைய ஆலோசனைகளும் கேட்கிறதும் அவங்க ஸ்டாண்டர்டா இல்லாம, தீர்மானம் இல்லாம சொல்லுவாங்க. ஆனா இயேசு ஒருவருக்கு தான் எதை சொல்லணும், எதை சொல்லக்கூடாது, எதை செய்யணும், எதை செய்யக்கூடாதுன்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ நிரந்தரமாய் நீதிபதியாய் ஒருவர் சொல்லும் பொழுது, அதை கேட்டு அதை செய்யும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கையில கன்ஃபியூஷன் இருக்காது, குழப்பம் இருக்காது. அதனால இதை பார்த்து கொண்டிருக்கிறவங்க அனைவருக்கு ஒரு சில குழப்பங்களோட வாழ்க்கையில இருக்கலாம். இல்ல வெளியில நடக்கிற அநேக காரியத்து நிமித்தமாக குழப்பம் இருக்கலாம், அநேக காரியத்து நிமித்தமாக உங்களுடைய தேவை நிமித்தமாக குழப்பம் இருக்கலாம், எல்லாமே ஒரு குழப்பம் இருக்கலாம். ஆனா இந்த குழப்பத்துக்கெல்லாம் ஒரே பதில் யாருன்னா இயேசு கிறிஸ்து தான். நல்லா ஒரு அருமையான பாட்டு இருக்குது. குழப்பங்கள் தேவையில்லை, மனபாரங்கள் தேவையில்லை, என் தேவையெல்லாம் நீர் பார்த்து கொள்வீர், அழைத்தவர் நீர் அல்லவோ, கலங்கிட மாட்டேன், திகைத்திட மாட்டேன், குழப்பங்கள் தேவையில்லை. கன்ஃபியூஷன் தேவையில்லை, குழப்பம் தேவையில்லை. ஸ்டாண்டர்டாய் தீர்மானமாய் முடிவெடுப்பதற்கு இயேசு ஒருவர் இருக்கிறார். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.